நீங்க சாலையில நடந்து போங்க, நடந்து போகும்போது ஒரு வெறிநாய் உங்களை கடிக்க வரும். கடிக்க வர்ற வெறிநாயை நீங்க கையில எடுத்து அடிக்க முடியாது. சட்டம் சொல்லுது அடிக்க கூடாது. மீறி அடிச்சீங்கன்னா அதுக்காக ஆதரவா போராடுறதுக்கு அமைப்புகள் வரும். நாய்க்கு கூட கேட்கறதுக்கு நாதி இருக்கு. ஆனா தமிழகத்தில் 3 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எந்த மனித உரிமை ஆணையம் இத பத்தி கேட்கல. எந்த ஆட்சியாளர்களும் இத பத்தி வாய திறந்து பேசல. கர்நாடகாவின் முதலமைச்சர் பேசுறாரு. கர்நாடகாவின் உயிர் விவகாரத்துல தமிழ்நாடு தலையில கூடாதுன்னு பேசுறாரு. கன்னடம் இங்க 3 பேர்த்த நான் சுட்டு போடுறேன், நீ பேசாம இருப்பியா? அவங்க விசாரிச்சு முடிவை சொல்லுவாங்களாமா. அதுக்கப்புறம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்களாம். போல செஞ்சவன அவன் சரியா விசாரிப்பான்றது இது எப்படி பைத்தியக்காரத்தனமா இல்லையா? கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி பகுதியில கர்நாடகாவின் முதலமைச்சர் சிவகுமார் அவர்களின் உருவ பொம்மைக்கு செருப்பு மாலை அணிவித்து மானுக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிரிழக்கு ஒருத்தர் பதவியை தொங்க போட்டு போயிட்டாங்க. அந்த மர்ம நபர் யாருன்னு காவல்துறையில தீவிரமா விசாரிச்சுட்டு வராங்க அப்படின்னு செய்தி படிச்சேன். அந்த மர்ம நபர் வேற யாரும் இல்ல, நாம் தமிழர் கட்சி மாணவர் பாசன மாநில பேர்